இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிடையோட கேரளாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கேரளா பஸ் உங்களுக்கு பஸ் வசதி ரொம்ப அருமையா விட்டுருக்காங்க. அது சக்கமா தானே? ஆமா சக்கமாவே தான். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக் இல்ல. ஏன்னா மைக் வரும்போது எடுத்துட்டு வரல, மதி இல்லாம அப்படியே அவசரமா கிளம்பி வந்தாச்சு. பாதி தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளால மைக்கை எடுக்க முடியாது, அதனால இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம பைக்கை தூக்கிட்டு கேரளா பக்கம் போவோம். அதாவது இந்த மந்தி தெரியுமா, மந்தி அது சூப்பராக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு நம்ம அதிகமாக கேரளாவுக்கு போவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விளாக்லாம் வரும். இப்போ நம்ம எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அருமையான ஸ்பாட்டில் தான் நிற்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம், எலஞ்சிக்கு முன்னாடி. இந்த எலஞ்சி ஊர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் ட்ரீம் ஆஃப் பார்த்திபன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பார். அவரோட ஊர் தான் இந்த ஊர். ரொம்ப அருமையான ஊர். அவரை பார்க்க முடியுமா தெரியல, அப்படி போவோம் நம்ம. ஊரை பாருங்க, இந்த மாதிரி ஊர் எங்கேயுமே உண்டா தமிழ்நாட்டுல? எங்க தனி ஐலாண்டுங்க. அப்படியே வெற்றிடையோட கேரளாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை கிட்ட வந்துட்டோம். செங்கோட்டை தானே? நம்ம செங்கோட்டை வந்துட்டோம். நம்ம இப்போ காற்று அடிக்கிறதுனால அவ்வளோ உங்களுக்கு வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த வ்ளாக் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மைக்கோட நல்லா சூப்பராக அருமையாக போட்டுருவோம். சாரின்றது ரொம்ப வேல்யூபிள் வேர்ட், அடிக்கடி யூஸ் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு கேரளாக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்டர் தொட்டுருவோம். பாருங்க, அந்த வழியா தான் போறது. இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? ஏன்னா இந்த டேர்னிங் பாயிண்ட்லாம் அங்க கேரளா சைடு பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும். இது பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்பாட்டு. உங்களுக்கு நின்று இந்த ரோட்ல கரெக்டா அந்த இடத்துல நின்று போட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையா இருக்கும். கேரளா பஸ் உங்களுக்கு பஸ் வசதி ரொம்ப அருமையா விட்டுருக்காங்க. ஏன்னா செகண்ட் உங்களுக்கு பஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. உங்களுக்கு சுற்றுலா தலங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்கு. நீங்க பைக்ல வந்தீங்கன்னா மறக்காம மிஸ் பண்ணாம எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிருக்கோம். ஓகேவா? நம்ம டீம் பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையா போறோம். ஒரு பிக்கிங் காணா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்தையும் கவர் பண்ணி காட்டணும் அப்படின்ற நோக்கத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். நீர்வீழ்ச்சிலாம் பாருங்க, உங்களுக்கு நல்லா ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுவோம் எல்லாத்தையும். ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்குறதா இருந்தால் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் பார்த்தாலே தெரியும். இந்த லைன் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு, சிப்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த லாரிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பையை அமர்த்தி போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பையை போவாங்க. உங்களுக்கு இதான் எஸ்பெண்டு, பார்த்து போகணும் கரெக்டாக. அது சக்கமா தானே? ஆமாம், சக்கமாவே தான். கரெக்டாக வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரணம் தப்பிட்டா மரணம் தான். அந்த தீபாவளி இருக்கிறதுனால உங்களுக்கு கேரளா மக்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க, தமிழ்நாட்டு மக்கள் கேரளாவுக்கு போகிறாங்க. கூட்டமாக நிறைய மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவிலேருந்து வந்துட்டு தான் இருக்காங்க. இங்கேயும் நாங்கள் வரதான் செய்வோம், நீங்கள் வராதிங்க சொல்லக்கூடாது. இங்கே இருங்க, இதான் உங்களுக்கு ரோஸ் மலை பாயிண்ட்டு. இங்கே நீங்கள் அந்த வியூலாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஆமாம், ஆனால் உள்ள பர்மிஷன் இல்லை போகிறதுக்கு. ஃபஸ்ட் டைம் கேரளா சைடு வாரீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்லோவாகவே போகலாம். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் நான் வேகமாக போகணும் அப்படின்னு இந்த டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு தான் திரும்புற மாதிரி இருக்குது. ரோசி மாதிரி கேரளா செக் போஸ்ட் தாண்டி தான் அங்கே செக்கிங் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பயங்கரமாக நடக்கும். செக்கிங் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. எதுக்கு வரீங்கன்னு கேட்பாங்க. எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மட்டும் இந்த லைனில் வாங்க. குட்டிகளெல்லாம் தண்ணி தேங்க வாய்ப்பே கிடையாது. ஆமாம், ஆனால் நம்ம சைடு தான் என்னன்னு தெரியல, எல்லா ஏற்பாடும் பண்ணுதே இருக்காங்க. ஆனால் தண்ணி தேங்கிட்டு தான் நிற்கி மக்கள்லாம் வெள்ளத்தில் அலையதான் தெரியும். இங்கே கேரளா சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பள்ளத்தில் எவ்வளோ இதாக இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி லெவல் பண்ணி போயிட்டே இருக்கும். I don't care.